வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். உடனடி மொழிபெயர்ப்பு கிடைக்கும் வகையில் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சிகளில் ஈடுபட வேண்டும். தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள். ஆங்கிலேய ஆதிக்கத்தை எதிர்த்து போரிடுவதில் தனிப்பெரும் ஆளுமையாக திகழ்ந்தவர் ராணி வேலு நாச்சியார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் புகழாரம். நாளை மறுதினம் தமிழகம் வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருச்சி விமான நிலைய புதிய முனையம் உள்ளிட்ட 19,000 கோடி ரூபாய்க்கும் மேற்பட்ட திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். விண்ணில் நாளை பாய்கிறது PSLV-C 58 ராக்கெட். வானியல் நிகழ்வுகளை துல்லியமாக அறிந்து கொள்ள உதவும் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது. (2024) புத்தாண்டு பிறப்பு. பிரதமர், தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து. உலகில் முதல் நாடாக பசிபிக் தீவான கிரிபாட்டியில் பிறந்தது புத்தாண்டு. நியூசிலாந்திலும் மக்கள் கோலாகல கொண்டாட்டம். விரிவான செய்திகள். உடனடி மொழி மாற்றம் கிடைக்க வகை செய்யும் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சிகளில் ஈடுபடுமாறு தொழில்நுட்ப நிபுணர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், சுதந்திர போராட்ட வீராங்கனை ராணி வேலு நாச்சியாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், நாட்டு மக்களுக்கு தமது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் தமது எண்ணங்களையும் கருத்துக்களையும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களிடம் பகிர்ந்து வருகிறார். அந்த வகையில் 108வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். 108 என்ற எண்ணிற்கு நமது நாட்டிலேயே மிகப்பெரிய மகத்துவம் உண்டு என்று கூறிய அவர், மாலைகளில் 108 முத்துமணிகள், 108 முறை ஜெபித்தல், 108 திவ்ய தேசங்கள், கோவில்களில் 108 படிகள், 108 மணிகள் என இந்த 108 என்ற எண் மிக ஆழமாக நம்பிக்கையோடு இணைந்திருக்கிறது என்றார். புதிய சக்தியோடு விரைவாக முன்னேற உறுதிப்பாடு மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்ட பிரதமர், நாளைய சூரியோதயம் 2024ஆம் ஆண்டிற்கான முதல் சூரியோதயமாக அமைந்துள்ளது என குறிப்பிட்டார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். प्रथम सूर्योदय होगा. हम वर्ष 2024 में प्रवेश कर चुके होंगे. आप सभी को 2024 की बहुत बहुत शुभकामनाएं. साथियों, मन की बात सुनने वाले कई लोगों ने मुझे पत्र लिखकर अपने यादगार पल साझा किए हैं. ये 140 करोड़ भारतीयों की ताकत है कि इस वर्ष हमारे देश ने कई विशेष उपलब्धियां हासिल की है. மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு, G20 உச்சி மாநாடு, RRR படத்திற்கு ஆஸ்கர் விருது, விளையாட்டுப் போட்டிகளில் வீரர் வீராங்கனைகளின் பதக்க குவிப்பு என பல்வேறு சாதனைகளை நினைவு கூர்ந்த பிரதமர், நாட்டின் சுதந்திர அமிர்த பெருவிழாவை ஒட்டி 70,000 அமுத நீர்நிலைகளை உருவாக்கியிருப்பதாக சுட்டிக்காட்டினார். புதுமைகள் படைத்தலுக்கு அதிக முக்கியத்துவத்தை அளிக்காவிட்டால் நாட்டின் வளர்ச்சி தடைப்படும் என்பது தம்முடைய நம்பிக்கை என்றும், தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார். உடனடி மொழி மாற்றத்தோடு தொடர்புடைய செயற்கை நுண்ணறிவு கருவிகளில் மேலும் ஆராய்ச்சி செய்து 100% வெற்றியை கொடுக்குமாறு இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்தார். तो ये कभी पूरी ही नहीं होगी. ये तो सिर्फ एक झलक है. भारत का सामर्थ्य कितना प्रभावी है. हमें देश की इन सफलताओं से, देश के लोगों की इन उपलब्धियों से प्रेरणा लेनी है.
गर्व करना है, नए संकल्प लेने हैं। मैं एक बार फिर आप सबको 2024 की शुभकामनाएं देता हूं। मेरे परिवारजनों, हमने अभी भारत को लेकर हर तरफ जो आशा और उत्साह है उसकी चर्चा की। ये आशा और उम्मीद बहुत अच्छी है। जब भारत विकसित होगा तो इसका सबसे अधिक लाभ युवाओं को ही होगा। लेकिन युवाओं को इसका लाभ तब और ज्यादा मिलेगा जब वो फिट होंगे। आजकल பாரதம் முன்னேறும் போது அதிக ஆதாயம் அடைவது இளைஞர்கள்தான் என குறிப்பிட்ட பிரதமர் உடல் உறுதியோடும் நல்ல ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என்று இளைஞர்களை கேட்டுக்கொண்டார். சத்குரு ஜக்கி வாசுதேவ், கிரிக்கெட் வீரர் ஹர்மன் பிரீத் கவுர், கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த், திரைப்பட நடிகர் அக்ஷய் குமார், தொழிலதிபர் ரிஷப் மல்ஹோத்ரா ஆகியோருடன் நடத்திய உரையாடல் பதிவுகளையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார். எனவே ஆரோக்கியமாகவும் உடல் உறுதியோடும் இருக்க வேண்டும் என இளைஞர்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். भारत में बहुत से ऐसे प्राचीन व्यायाम हैं, हेल्थ और फिटनेस से रिलेटेड विधि है जो हमें अपनानी चाहिए और दुनिया में आगे भी सिखानी चाहिए। मैं फिटनेस की दुनिया से हूं तो आपको एक पर्सनल टिप देना चाहूंगा। गदा व्यायाम से आप अपना बल, अपनी ताकत, अपना पोस्चर और अपनी ब्रीदिंग को भी ठीक कर सकते हैं। तो गदा व्यायाम को अपनाएं और इसे आगे बढ़ाएं। जय हिंद। साथियों, हर किसी ने अपने विचार रखे हैं, लेकिन सबका एक ही मंत्र है, हेल्दी रहें, फिट रहें। 2024 की शुरुआत करने के लिए आपके पास अपनी फिटनेस से बड़ा संकल्प और क्या होगा। मेरे परिवारजनों, தேசத்திற்கே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று இளைஞர்களை அறிவுறுத்திய பிரதமர் நாட்டு மக்கள் அனைவரும் நமது தேசத்தை வளர்ந்த நாடாக உருவாக்க உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். 2024ஆம் ஆண்டில் ஒவ்வொருவரும் வெற்றிகளின் புதிய சிகரங்களை எட்ட வேண்டும் என்றும், ஆரோக்கியமாக உடல் உறுதியோடு அளவற்ற ஆனந்தத்தோடு இருக்க வேண்டும் என்பதே தமது பிரார்த்தனை என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் நினைவு கூர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி, அயோத்தி மற்றும் ஸ்ரீராமர் குறித்து பல புதிய பாடல்கள், புதிய பஜனை பாடல்கள், புதிய கவிதைகள் வெளிவந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். நாம் அனைவரும் அனைத்து படைப்புகளையும் பொதுவான ஒரு ஹேஷ்டேகில் பகிரலாமே என்ற எண்ணம் தமது மனதில் உதித்துள்ளது என்றார். எனவே ஸ்ரீராம் பஜன் என்ற ஹேஷ்டேக் மூலம் அனைத்து படைப்புகளையும் சமூக ஊடகத்தில் பகிருமாறு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். பல்கலைக்கழக மாணவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளில் மிகுந்த ஆர்வத்துடன் பணியாற்றி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் தேஜ்பூர் பல்கலைக்கழகத்தின் 21வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், ஆசிரியர்களை விட மாணவர்களும் இளைஞர்களும் அதிக கண்டுபிடிப்புகளில் ஈடுபடுவதாக கூறினார். கலை ஆர்வம், வீரமிக்க மற்றும் சிறந்த அரசியல் தலைவர்களை நாட்டுக்கு வழங்கிய மாநிலம் அசாம் என்று குறிப்பிட்ட அவர், தேஜ்பூர் பல்கலைக்கழகம் கல்வி மற்றும் சமூக ரீதியாக குறிப்பிடத்தக்க பங்களிப்பை ஆற்றி வருகிறது என்றார். இந்திய ராணுவத்தினருக்கு சீன மொழியில் பயிற்சி அளிப்பது, பாதுகாப்பு தொடர்பான படிப்புகள் அறிமுகம் போன்றவற்றிலும் இந்த பல்கலைக்கழகம் சிறந்து விளங்குவதாக அவர் குறிப்பிட்டார். நித்தி ஆயோக்கின் முன்னாள் துணைத் தலைவர் அரவிந்த் பனகாரியா தலைமையில் 16வது நிதிக்குழுவை அமைத்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. தற்போது கொலம்பியா பல்கலைக்கழக பேராசிரியராக உள்ள அரவிந்த் பனகாரியாவுடன் குழுவின் செயலாளராக ரித்விக் ரஞ்சனம் பாண்டே நியமிக்கப்பட்டுள்ளார். குழுவின் மற்ற உறுப்பினர்கள் நியமனம் பற்றி பின்னர் அறிவிப்பு வெளியாகும் என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசியலமைப்பு சட்டத்தின்படி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான வருவாய் பகிர்வு, மாநிலங்களுக்கு வழங்க வேண்டிய உதவி மானிய தொகை, உள்ளாட்சி அமைப்புகளுக்கான மாநில ஒருங்கிணைந்த நிதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை இக்குழு ஆராய்ந்து தனது பரிந்துரைகளை 2025ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதிக்கும் 2026 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் அரசுக்கு வழங்கும். இந்த பரிந்துரைகள் 5 ஆண்டு காலத்திற்கானதாக இருக்கும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வானியல் நிகழ்வுகளை மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள ஏதுவாக எக்ஸ்போசாட் எனும் அதிநவீன செயற்கைக்கோள் நாளை காலை 9:10 மணிக்கு விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடந்து வருகின்றன. முன்னதாக 25 மணி நேர கவுண்டவுன் இன்று காலை 8:10 மணிக்கு தொடங்கியது. PSLV C-58 ராக்கெட் மூலம் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோளை இஸ்ரோ ஏவுகிறது. விண்வெளி ஆய்வுக்காக இஸ்ரோ அனுப்பும் இரண்டாவது செயற்கைக்கோளான எக்ஸ்போசாட் 469 கிலோ எடை கொண்டதாகும். இதன் ஆயுட்காலம் 5 ஆண்டுகள் ஆகும். இது பூமியிலிருந்து சுமார் 650 கிலோமீட்டர் உயரத்தில் நிலைநிறுத்தப்பட்டு வானிலை சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளது. இதற்காக போலிக்ஸ் மற்றும் எக்ஸ்பெக்ட் ஆகிய 2 முக்கிய ஆய்வு கருவிகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கருவிகள் விண்வெளியில் பரவும் எக்ஸ் கதிர்களின் துருவ முனைப்பு, அளவு மற்றும் கோணத்தை அளவிடுவதோடு நியூட்ரான் நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படும் கதிரியக்கம் போன்றவற்றை ஆய்வு செய்யும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மனநல நிபுணரின் உதவியை நாட விரும்புகிறீர்களா? ஆனால் எங்கு செல்வது என்று தெரியவில்லை? அழைக்கவும் டெலிமனாசை 144116. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஆதரிக்கப்பட்ட தொலைத்தொடர் மனநல சேவை திட்டமாகும். மத்திய அரசின் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பரிசோதனைகளை அதிகப்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் SP சிங் பாகல் கேட்டுக் கொண்டுள்ளார். ராமநாதபுரம் வந்த மத்திய இணை அமைச்சர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தற்காலிகமாக இயங்கி வரும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியை ஆய்வு செய்தார். பின்னர் அங்கு பணிபுரியும் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் அமைச்சர் உரையாடினார். மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான ஒப்பந்த புள்ளி வரும் 2ஆம் தேதிக்குள் இறுதி செய்யப்படும் என்றும் இது தமிழக மக்களுக்கு புத்தாண்டு பரிசு என்றும் மத்திய இணை அமைச்சர் SP சிங் பாகல் தெரிவித்தார். பின்னர் ராமேஸ்வரத்தில் மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் மருத்துவமனை நிர்வாகிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய SP சிங் பாகல் மாநில சுகாதாரத்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் மத்திய அரசால் ஒதுக்கப்படும் நிதி முறையாக பயன்படுத்தப்படுவதாகவும் கூறினார். இதற்கான நிதி ஒதுக்கீட்டில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். JN1 கொரோனா தொற்று பரவல் தொடர்பாக மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் கூறினார். Queries was regarding the central government PMJY. So we noted the issues and will try to solve. செங்கடல், ஏடன் வளைகுடா மற்றும் அரபிக்கடலில் சரக்கு கப்பல்கள் மீது திடீர் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை அடுத்து வணிக கப்பல்களை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்திய கடற்படை போர்க்கப்பல்களை பணியில் ஏற்படுத்தியுள்ளது. எதிரி கப்பல்களை தாக்கி அழிக்கும் சாதனங்களுடன் கூடிய கடற்படை வீரர்கள் இந்த கப்பலில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு வந்து கொண்டிருந்த MV Chem Pluto கப்பலில் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து இந்திய கடலோர காவல்படை கப்பல் விக்ரம் சம்பவ பகுதிக்கு சென்று அந்த கப்பலை மும்பை துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக அழைத்து வந்தது குறிப்பிடத்தக்கது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முதலமைச்சர் MK ஸ்டாலின், மத்திய அமைச்சர் L முருகன் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் MK ஸ்டாலின் வெளியிட்டுள்ள புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் புதிய சிந்தனை, புதிய இலக்குகளுக்கான வாசலை திறந்து வைத்து நம்பிக்கையின் ஒளிக்கதிர்களுடன் பிறக்கும் இந்த புத்தாண்டில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லாருக்கும் எல்லாம் என்ற நமது லட்சியம் நிறைவேறும் ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும் என்றும் தமிழக அரசின் வெற்றி பயணம் இந்த புத்தாண்டில் புதிய சாதனை, புதிய உச்சங்களை தொடும் என்ற நம்பிக்கையும் உறுதியும் நிறைந்துள்ளது என்றும் அந்த வாழ்த்துச் செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் L முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்கள் வாழ்வில் புதிய எழுச்சியும் மகிழ்ச்சியும் பிறக்கட்டும் என்றும் தீமைகள் அகன்று நன்மைகள் பிறக்கும் ஆண்டாக மலரட்டும் என்றும் கூறியுள்ளார். எதிர்வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுத்து அதன் மூலம் தமிழக மக்களின் வாழ்வில் ஒளிமயமான எதிர்காலம் இந்த புத்தாண்டில் உருவாகட்டும் என்றும் கடந்த 9 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளும் மக்கள் நலத் திட்டங்களும் மற்றுமொரு புதிய உச்சத்தை தொடரட்டும் என்றும் L முருகன் தெரிவித்துள்ளார்.
அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், துன்பம் விலகி இன்பம் பெருகவும், அனைவரது வாழ்விலும் அன்பும் மகிழ்ச்சியும், நோய் இல்லாத வாழ்வும், குறைவில்லாத செல்வத்தையும் வழங்கும் ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையட்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ரா முத்தரசன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, பாமக நிறுவனர் ராமதாஸ், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் நாட்டு மக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதனிடையே ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகளை காவல்துறை முடுக்கிவிட்டுள்ளது. சென்னை மாநகரை பொறுத்தவரை 18,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். 6,841 தானியங்கி கேமராக்கள் மூலம் கண்காணிக்க முடிவு செய்துள்ள காவல்துறையினர் மெரினா, பெசன் நகர், திருவான்மியூர் கடற்கரை பகுதிகள் இரவு 8 மணியுடன் மூடப்படும் என்று அறிவித்துள்ளனர். நட்சத்திர ஹோட்டல்களில் நீச்சல் குளங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களை கண்காணிக்க சென்னை மாநகரில் 20 இடங்களில் சிறப்பு சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தாண்டு கொண்டாட்டங்களை நள்ளிரவு 1 மணிக்குள் முடித்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தியுள்ள சென்னை மாநகர காவல்துறை அத்துமீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. தொடர்வது விரைவு செய்திகள். பொங்கல் திருநாளுக்கான பரிசு தொகுப்பு விவரத்தை தமிழக அரசு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசின் உதவியை நம்பியிருக்கும் மக்களும் கரும்பு சாகுபடி செய்துள்ள விவசாயிகளும் மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்பை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து விநியோகிக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருக்கோவில்களில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி பக்தர்களுக்கு பிரசாதங்களை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைத்தார். இதன்படி பக்தர்களுக்கு பௌர்ணமி மற்றும் திங்கள், வியாழன், சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் லட்டு பிரசாதமும், புதன், வெள்ளிக்கிழமைகளில் கேசரியும் வழங்கப்படும். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் முருகேஷ், அறநிலைத்துறை மண்டல இணை இயக்குநர் சுதர்ஷன், கோவில் செயல் அலுவலர் ஜோதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மதுரை ஆதீனம் சார்பில் ராமர் கோவில் அர்ச்சதையை பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை ஆதீன கர்த்தர் ஸ்ரீல ஸ்ரீ ஹரிஹர ஞானசம்பந்த தேசிக சுவாமிகள் மற்றும் துறவியர் இதில் பங்கேற்று அர்ச்சதை வழங்கினர். ராம் ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்ரா அறக்கட்டளை சார்பில் கும்பாபிஷேக விழாவுக்கான அழைப்புதல்களும் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் அமைந்துள்ள கொத்தனூர் பகுதியில் மத்திய விளையாட்டு அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இயங்கும் சாரண சாரணியர் இயக்கத்தின் 3 நாள் முகாம் நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு தேசப்பற்று, ஒழுக்கம், நேரம் தவறாமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற அம்சங்கள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. நிறைவு விழாவில் சாரணிய சங்க மாநில துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்களை வழங்கினர். அப்போது மாணவர்கள் வனவளம் காக்கும் வகையில் மரக்கன்றுகளை அதிக அளவில் நடுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. தென் மாநிலங்களுக்கு 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார். ஜனவரி 2ஆம் தேதி திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழக 38வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறந்த மாணவர்களுக்கு விருதுகளை வழங்குகிறார். பின்னர் 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைக்கிறார். மேலும் சேலம் மேட்டூர் இரட்டை ரயில் பாதை, மதுரை தூத்துக்குடி இரட்டை ரயில் பாதை, திருச்சி மானாமதுரை விருதுநகர் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை, விருதுநகர் தென்காசி மற்றும் செங்கோட்டை திருச்செந்தூர் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதைகளையும் தொடங்கி வைக்கும் அவர்
திருச்சி கல்லகம் தேசிய நெடுஞ்சாலை, காரைக்குடி ராமநாதபுரம் இருவழிச்சாலை, சேலம் வாணியம்பாடி 4 வழிச்சாலை திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். அத்துடன் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் முகையூர் 4 வழிச்சாலை உள்ளிட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தின் பொது சரக்கு கப்பல் நிறுத்துமிடம் மற்றும் 9,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் விரைவு எரிபொருள் மறுசுழற்சி உலை, திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் மாணவர் விடுதி உள்ளிட்டவற்றையும் திறந்து வைக்க உள்ளார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரிய பெரும்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நல திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆரிய பெரும்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் நிகழ்ச்சியில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் மக்கள் நல திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மெட்ராஸ் உர நிறுவனம், இந்திய அஞ்சல் துறை, மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கி, இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் உள்ளிட்டவை கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இது செல்வமகள் சேமிப்பு திட்டம், உஜ்வாலா திட்டம், பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர். மேலும் வேன் மூலம் டிஜிட்டல் திரையில் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விளக்கப்படம் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை உர நிறுவனத்தின் சார்பில் ட்ரோன் மூலம் விவசாய பயிர்களுக்கு மருந்து தெளிக்கும் நவீன தொழில்நுட்பம் குறித்து செயல் விளக்கமும் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் மூலம் மத்திய அரசு திட்டங்கள் தாங்கள் தெரிந்து கொண்டதாக பயனாளிகள் தெரிவித்தனர். இன்னைக்கு ஏரி வேலையில ஒரு மீட்டிங் வச்சாங்க. பேங்க்ல இருந்து மத்திய அரசு திட்டத்தை பத்தி நிறைய பேசினாங்க. அதுல என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்கு, இது வரைக்கும் எங்க மக்களுக்கு எதுவுமே தெரியாம இருந்தது. இந்த பேங்க் மூலியமா எங்களுக்கு எல்லாமே என்னென்ன திட்டம் இருக்கு, என்னென்ன இன்சூரன்ஸ் இருக்கு, நம்மளுடைய சேமிப்பு எவ்வளவு போடலாம், எல்லாத்த பத்தியும் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ட்ரோன் பத்தியும் சொன்னாங்க. விவசாய நிலத்தை பத்தி, நம்மளுக்கு மருந்து தெளிக்கிறத பத்தி நம்மளுக்கு டெஃபினேஷன் கொடுத்தாங்க. அதுவும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதுல இன்சூரன்ஸ் எப்படி, சேமிப்பு எப்படி பயன்படுத்தணும், அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸ் எப்படி, 20 ரூபாய்க்கு எப்படி, 450 ரூபாய்க்கு எப்படி, அதெல்லாம் சொன்னாங்க. ட்ரோன் பற்றியும் சொன்னாங்க. ஒரு ஏக்கராக்கு இவ்வளோ ஒரு 11 லிட்டர் போடணும், அது ஒரு 6 நிமிஷத்துலேயே முடிஞ்சிடும். அதனால நம்ம விவசாயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தூர்தர்ஷன் செய்திக்காக காஞ்சிபுரத்திலிருந்து BR சிவகுமார். நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருத்தை மையமாக கொண்டு விருதுநகர் மாவட்டத்தில் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு யாத்திரை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்ரா எனப்படும் மத்திய அரசின் திட்டங்களை தாங்கிய ரதம் விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் வத்திராயிருப்பு வட்டம் வளையப்பட்டி கிராமத்தில் கோவை வேளாண் ஆராய்ச்சி கழக மூத்த தொழில்நுட்ப பணியாளர்கள் முத்தரசு, கார்த்திக் முன்னிலையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு ட்ரோன் மூலம் பூச்சிக்கொல்லி மருந்து தெளிப்பது குறித்த செயல் விளக்கம் காண்பிக்கப்பட்டது. மத்திய அரசின் கிஷான் சம்மான் நிதி பெறும் பயனாளி அழகம்மாள் நம்மிடம் தெரிவிக்கையில், வருஷத்துக்கு 6,000 கொடுப்பாங்க, களை எடுக்கிறதுக்கு, மருத்துவாங்க, உரவாங்க, எல்லாத்துக்கும் பயன்படுது. அது நல்ல உதவியா இருக்கு. அது நாங்கள் விவசாயம் பார்க்கோம், களை எடுக்கிறதுக்கு வெங்காயம் நட்டுறோம், கடலை போடுறோம், நட்டந்தே வருது. அந்த ரூபாய் கொடுக்குறது எங்களுக்கு உதவியா இருக்கு. நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் வாகனம் தங்களது கிராமத்திற்கு வந்து பல்வேறு மத்திய அரசின் திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கிறார் வளையப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சுப்புராஜ். விவசாயத்துக்கு நவீன ட்ரோன் கருவி மூலம் எப்படி மருந்து அளிப்பது என்பது பற்றி விரிவாக நேரடி விளக்கம் அளித்தார்கள். மத்திய அரசிலிருந்து அந்த திட்டங்களை எங்கள் ஊர் மக்களுக்கு பயனுள்ளதாக மக்கள் எல்லாம் விருப்பத்தோடு ஆர்வமுடன் பார்த்து சென்றனர். மாவட்டம் முழுவதும் விக்சித் பாரத் சங்கல்ப் யாத்திரா மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் நல்ல முறையில் மக்களிடையே எடுத்து சொல்லப்பட்டு வருகிறது. தூர்தர்ஷன் புதிய செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் கமலக்கண்ணன். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அவர்களின் ஆட்சி முழு அர்ப்பணிப்போடு செயலாற்றி வருகிறது. உஜ்வாலா திட்டம் முதல் வீட்டுக்கு வீடு குடிநீர் வரை, வீட்டு வசதி திட்டத்திலிருந்து ஆயுஷ்மான் பாரத் வரை மோடி அவர்களின் அரசு அனைவருக்குமான சுலபமான வாழ்க்கை வாழ்வதற்கான உத்தரவாதத்தை அளிக்கிறது.
विकसित भारत संकल्प यात्रा सेचुरेशन के सरकार के लक्ष्यों को प्राप्त करने का सशक्त माध्यम बनेगी. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான தீர்மான பயணம் வேன்கள் மூலமாக நாட்டின் ஒவ்வொரு மூலை முடுக்குகளிலும் இருக்கும் மக்களை சென்றடைந்து அவர்களிடம் அரசின் திட்டங்களை விளக்குகிறது. இந்த பயணம் சென்றடையும் இடங்களிலெல்லாம் மக்கள் இந்த வாகனங்களை பாரம்பரிய முறையில் வரவேற்கின்றனர். மங்களப்பொட்டு, மலர் மாலைகள், தாள வாத்தியங்கள் என இந்த வாகனங்கள் கோலாகலமாக வரவேற்கப்படுகின்றன. அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இந்த பயணத்திலே பங்கேற்று மக்கள் சக்தியால் உருவாக்கப்பட்ட இந்த பயணத்திற்கு வலிமை சேர்க்கின்றனர். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பயணம் என்பது ஒரு பயணம் மட்டுமல்ல, நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் நாட்டின் வளர்ச்சி பாதையில் ஒரு வலிமையான அங்கமாக இருக்க வேண்டும் என்ற நமது பிரதமருடைய தீர்மானத்தின் வெளிப்பாடாகும். இந்த தீர்மானத்தின் வாயிலாக இன்று நாடு வளர்ச்சியடைந்த நாடு என்ற கனவை நனவாக்கும் பாதையில் முன்னேறி வருகிறது. செய்திகள் தொடர்கின்றன. அயோத்தி ராமர் கோவிலில் பயன்படுத்தப்படும் கதவுகள் தயாரிக்கும் பணிகளை தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் பார்வையிட்டு பாராட்டு தெரிவித்துள்ளார். அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள ராமர் கோவிலுக்கு பயன்படுத்தப்படும் கதவுகள் தயாரிக்கும் பணி தெலங்கானா மாநிலம் செகந்தராபாத்தில் உள்ள அனுராதா டிம்பர்ஸ் என்ற நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது. மிகவும் கலை நுணுக்கங்களுடன் பாரம்பரிய முறையில் கோவில் கதவுகளை வடிவமைத்த கலைஞர்களை சந்தித்து தமிழிசை சவுந்தரராஜன் பாராட்டு கௌரவித்தார். 3 தலைமுறைகளாக இந்த கலைஞர்கள் நாடு முழுவதும் முக்கிய கோவில்களுக்கு கதவுகளை தயார் செய்து கொடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் 60 தொழிலாளர்கள் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக செகந்தராபாத் நிறுவனத்தில் பணியாற்றி வருகின்றனர். மத்திய பசிபிக் தீவு நாடான கிரிபாட்டியில் உலகில் முதலாவதாக 2024 ஆங்கில புத்தாண்டு பிறந்துள்ளது. பூமியின் முதல் முனையில் அமைந்துள்ளதால் பகல் இரவை முதலில் எதிர்கொள்ளும் நாடாக கிரிபாட்டி உள்ளது. இங்கு 2024 புத்தாண்டு பிறப்பை மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். அமெரிக்காவுக்கு அருகே உள்ள ஹவுலான் தீவு பேக்கர் நாடுதான் புத்தாண்டை வரவேற்கும் கடைசி நாடாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோன்று நியூசிலாந்தின் ஆக்லாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவின் சிட்னியிலும் 2023 ஆண்டுக்கு விடை கொடுத்து 2024 ஆண்டை மக்கள் கண்கவர் வான வேடிக்கைகளுடன் வரவேற்றனர். சிட்னி துறைமுக பகுதியில் நடைபெற்ற கொண்டாட்டம் களை கட்டியது. சூரியன் உதிப்பதை போன்ற வடிவில் நடைபெற்ற வான வேடிக்கைகள் காண்போரை பெரிதும் கவர்வதாக இருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.